பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு இறைவசனம். இந்த இறைவசனத்தில் 17வது அத்தியாயம் பனி இஸ்ராயில் அத்தியாயத்திலே 37வது வசனமாக வரும் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு இதன் மூலம் நமக்கு அல்லாஹ் இவ்வாறெல்லாம் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி இந்த குரானிலே விவரிக்கின்றார். அதாவது வலா தம்ஷிஃபில் அருதி மரஹா இன்னக்க லன் தஹ்ரிக்கல் அர்த வலன் வலன் தப்லுஹல் ஜிபாலு தூலா என்று அல்லாஹ் இதில் கூறுவார். இதன் பொருளை பாருங்கள். மேலும் பூமியில் ஆணவம் கொண்டு நடக்க வேண்டாம். அவ்வாறு நீ நடப்பதால் நிச்சயமாக நீர் பூமியை ஆழத்தால் பிளந்துவிட முடியாது. இன்னும் உயரத்தால் மலைகளை அதன் உச்சியை அடைந்துவிட முடியாது. இந்த ஒரு ஆணவம் கொண்ட ஒரு நடை உடை பாவனை நமக்கு நமக்கு தேவையற்றது. இங்கே அப்படி நம்மிடையே அந்த ஆணவம் குடிக்கொண்டிருந்தால் நாம் நல்ல விதமாக சோனபதியாக நம் சோனத்திற்கு செல்ல முடியாது. எனவே இந்த தீய பழக்கத்தை விட வேண்டும். அல்லாவின் கட்டளை ஏற்று மனதில் வைத்துக்கொண்டு இது போன்று நாம் நடக்கக்கூடாது. இது நாள் வரை ஏதாவது இப்படி நடந்திருந்தால் நம் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு இனி மேற்கொண்டு அவ்வாறு நடக்கக்கூடாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதி கொண்டு இந்த ஆணவ போக்கை மாற்றிக்கொண்டு எல்லோரிடம் அன்பாக இருக்க வேண்டும். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போன்ற சமமானவர்கள். எனவே மனிதர்கள் அனைவருமே இறைவன் தான் படைத்தான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய உறவை நாம் விட்டுவிடக்கூடாது. உறவை நாம் என்ன செய்யக்கூடாது? கட் பண்ணக்கூடாது. நாம் அவர்களோடு அன்பாக எல்லோரிடம் உறவாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.